எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய கார் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகி இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அதற்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் இன்னைக்கு தமிழகம் முழுக்க மிக பெருமளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் என்ன நடந்துச்சு, அதற்கு பின்னாடி இருந்த அந்த நபர் யாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ தமிழகத்தில் ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்கவே தளபதி விஜய் அவர்கள் எப்போ சிஎம் ஆகுவார் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய அண்ணனை சிஎம்மாக பார்க்கணும், அவரை சிஎம் சீட்டில் பார்க்கணும், இல்லைன்னா மொத்த தமிழகமே ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் போனால் போயிட்டு போகுது, உடனடியாக ரீஎலெக்ஷன் வைங்க, எங்கள் அண்ணனை 200க்கும் மேற்பட்ட சீட்டில் நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு, எங்களுடைய அண்ணன் அவர்களுக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுடைய உதவியும் தேவை கிடையாது. ரீஎலெக்ஷன் வைங்க, எங்க அண்ணன் தனித்தே 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வெற்றி பெறுவார், மீண்டும் பயங்கரமான ஆட்சி அமைப்பார், அதனால ரீஎலெக்ஷன் தான் தீர்வு அப்படிங்கிற பல கருத்துக்களும். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ பண்ணுங்க, எங்கள் அண்ணனை சிஎம்மாக சீட்டில் உட்கார வைங்க, எங்கள் அண்ணனை சிஎம்மாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்து தான் முன்னிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நேயர்களே, இதுவரைக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு கான்வாய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் என்னைக்கு ஆளுநர் அவர்கள் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைங்கிற விஷயத்த சொன்னாரோ அப்பயே பார்த்தீங்கன்னா கான்வாயுடைய பாதுகாப்பு நிறுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சோகமான விஷயம். இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய நண்பரான ஜீவா அவர்களுடைய அப்பா இறந்த உடனே நேரில் போய் பார்த்துட்டு வந்தார். அவருடைய தனி காரில் தான் போனார். இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிர தொண்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு முன்னாடி விழுந்திருக்கிறாரு. உடனடியாக தளபதி விஜய் அவர்களுடைய கார் நிறுத்தப்பட்டுச்சு. சுற்றி இருந்த பாடிகார்ட்ஸ் வேகமாக வந்தாங்க. அந்த பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு அந்த குறிப்பிட்ட நகரையை தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனடியாக தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபரை விடுங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பாடிகார்ட்ஸ் அவங்கள விட்டுட்டாங்க. ஆனால் எல்லா கேமராவும் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய கார் லைட்டு கண்ணாடி உடஞ்ச ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. டிவிக்கே தொண்டர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ரசிகராக இருந்தாலும் இன்னைக்கு அவர் ஒரு சிஎம், இப்படி நாமளே அவருடைய பாதுகாப்புக்கு உறுதி இல்லாமல் நடந்துக்கிட்டா, வேற ஏதாவது நடந்துட்டா கூட நம்ம மேலே தவறு போட்டுருவாங்க. அது தளபதி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பின்மை தான் கொடுக்கும். டிவிக்கே தொண்டர்களாக நம்ம ரசிகர்களாக இருந்தாலும் அண்ணனுடைய பாதுகாப்புக்கு நாம் தான் உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.